السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم اللهم أحيني مسكينا وأمتني مسكينا واحشرني في زمرة المساكين. ரவாஹு தபரானி அவுகால கமாலிஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் வற்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஜும்மாவுடைய நாளில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரபியுல் அவ்வலுடைய முதல் ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் ஸலவாத்து ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் இந்த ஜும்மாவுடைய நாளில் மேலும் மேலும் அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி நாயகத்தின் ஷஃபாத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும், முசீபத்துகளிலிருந்தும், வறுமைகளிலிருந்தும், கெட்ட முடிவுகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற அழகிய துஆக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது ஏழ்மையாக வாழ்ந்த ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கையை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்மிலே ஏழ்மையான வாழ்க்கை உடையவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் அந்த வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும், நினைக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் ஒரு சுருக்கமான உரையாக இன்றைய உரையை பார்க்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை அது ஏழ்மைகரமாகவே இருந்தது. அந்த வாழ்க்கையை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஏழ்மையான வாழ்க்கையை பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்தாங்களாம். வந்து சொன்னாங்களாம், நாயகமே, உங்களுக்கு நான் அந்த அபூ குபைஸ் என்ற அந்த மலையை நான் தங்கமாக ஆக்கிவிடவா? அதை நான் தங்கமா உங்களுக்கு மாத்தி தந்துடுறேன். நீங்க உங்களுக்கு தேவை என்கின்ற வரும்போது நீங்க அதிலிருந்து எடுத்து நீங்க செலவு செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி துவா செஞ்சாங்கன்னா, ரப்பே அல்லாஹும்ம யா அல்லாஹ் கருணையாளனே, அஹைனி மிஸ்கீனா, என்னை ஏழையாகவே வாழச் செய். அமித்னி மிஸ்கீனா, என்னை ஏழையாகவே மரணிக்கச் செய். வஹ்ஷுர்னி ஃபீ ஸுமரத்தில் மசாக்கீன், ஏழைகளுடைய கூட்டத்திலேயே என்னை நாளை மறுமையில் எழுப்பு என்று சொன்னார். அப்போ வசதி வாய்ப்பான அந்த சூழல் கிடைக்கும் என்று இருந்தாலுமே கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையாக வாழ்வதையே விரும்பினார். ஏழ்மையாகவே எல்லோரிடத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவர்கள் பழகும் போதும் ஏழ்மையானவர்களிடத்துல ஒரு மாதிரியோ, பணக்காரர்களிடத்துல ஒரு மாதிரியோ அந்த பாகுபாடு இல்லாமல் நல்ல விதமாக அவர்கள் பழகினார். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஏழ்மையானவங்கன்னா அவங்கள நம்ம ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கு. அதுவே பணக்காரங்க அப்படின்னா அவங்கள நம்ம கவனிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. ஒரு கல்யாண வீடுகள்லயே பாக்குறோமே, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெரிய விஐபி வந்துட்டாரு அப்படின்னா அவரை கவனிக்கிறதுக்கு 4-5 பேர் இருக்கிறாங்க. சுத்தி அவரோடைய கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவே ஒரு ஏழை மகன், ஏழை ஒரு விருந்தாளி வந்து விட்டார் என்றால் அவரை வா என்று சொல்வதற்கு கூட ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
ஆனால் ஏழைகளை என்றைக்கும் ஏளனமாக எண்ணக்கூடாது. நாயகம் ஏழையாக வாழவே விரும்பினார்கள். இன்றைக்கு கூட இங்க சமுதாயத்தில் வாழக்கூடியவர்கள் வியந்து பார்க்கின்றார்கள். என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழையாக இருந்தே எப்படி இவ்வளவு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு சீர்திருத்தத்தை செய்தார்கள் என்று எல்லா சமுதாயத்தில் உள்ளவர்களும் மிகவும் வியப்போடு பார்க்கின்றார். அப்ப ஏழ்மையாக வாழ்வது என்பது அது நபி அவர்களுடைய ஒரு சுன்னத்தும் கூட. அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, ஏழைகளாகவே வாழ விரும்பினார்கள். ஏன் அப்படி? ஏன்னா நாளைக்கு மறுமையில ஏழைகளுக்குத்தான் அல்லாஹ் நிறைய விதமான சலுகைகளை தராங்க. முதல்ல சொர்க்கத்துல போறவங்கள ஏழைகள் தானா. சட்டுன்னு உடனே சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழைகள் தான். ஏன்? பணக்காரங்க எல்லாம் அவங்கள அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? ரப்பிடத்துல ஒப்படைக்கணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவருடைய எவ்வளவு சம்பாதிச்சாரு, என்ன செலவு செஞ்சாரு, எந்தெந்த வகையில எல்லாம் அதை பயன்படுத்தினாரு என்ற அந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் என்ன செய்யணும்? சப்மிட் பண்ணணும். ஆனா இந்த ஏழைகளுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க நேரடியா அவங்க சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரியான சிறப்பு இருக்கு. அதே மாதிரி அதிகமாக கேள்வி கணக்குகள் கேட்கப்படாது. பொருளாதாரம் ரீதியான கேள்வி கணக்குகள் குறைக்கப்பட்டதும் சுவனத்துல அதிகமா அவங்க நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல உலகத்துல ஏழைகளாக நாம் வாழ்கின்றோம் என்பதற்காக நாம் கவலைப்படக்கூடாது. இறைவன் நாடினால் நிச்சயமாக நாமும் ஒரு நாள் பணக்காரர்களாக வாழ்வோம், உயர்ந்தவர்களாக மாறுவோம். உயர்ந்தவர்களாக இருப்பவர்களை பார்த்து இன்றைக்கு நம்ம ஏழையா இருக்கிறோமே, இவர்கள்லாம் பணக்காரங்களா இருக்காங்க, இவங்க வீடு கட்டிட்டாங்க, இவங்க கார் வச்சிருக்காங்களே என்று ஏங்காதீர்கள். அது என்றைக்கும் அழகு கிடையாது. இறைவன் குரானிலே தெளிவாக சொல்லிவிட்டான், வலா ததமன்னவு மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலகும் பஅலா. உங்களில் சிலரை நாம் சிறப்புப்படுத்தியிருப்பதற்காக அதை பார்த்து நீங்கள் ஆசைப்படாதீர்கள், ஏங்காதீர்கள். இவர்களெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப முன்னேறிட்டாங்களே, இவங்கெல்லாம் பெரிய பெரிய வீடு கட்டுறாங்களே, இவங்களுடைய சேலரி எல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்குது, இவங்களுடைய பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பரா இருக்குது என்று நம்ம வருத்தப்படக்கூடாது. என்னைக்குமே சரி, அவர்களுக்கு கொடுத்த ரப்பு நமக்கும் கொடுப்பான். நாமும் உயர்வோம். நமக்கும் அந்த காலம், நம்மளுடைய காலத்தையும் இறைவன் உயர்வானதாக, நம்முடைய பொருளாதாரத்தையும் இறைவன் வளர்ச்சிகரமானதாக ஆக்குவான் என்கின்ற அந்த தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எத்தனையோ சாதனையாளர்கள், எத்தனையோ வீரமிக்கவர்கள் ஏழைகளாகவே இருந்திருக்கின்றார்கள். அதுக்காக பணக்காரங்களா உள்ளவங்க எல்லாம் சாதனையாளர் இல்லைன்னு சொல்லல, அவங்களையும் இருக்கிறாங்க. ஆனா அதிகமான நபர்கள் ஏழைகளாக இருந்தவர்களே சாதனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ஏழையினுடைய மகன் தான் அப்துல் கலாம் அவர்கள். மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக வந்தார்கள். இதை போன்று நீங்கள் உலகத்தில் உள்ள தலைவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களும் ஏழையான தலைவராக இருந்தே ஏழ்மையோடையே அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை, இந்த சமுதாயத்தை ஒரு சீர்திருத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஏழ்மையா இருப்பது ஒரு குறை அல்ல. அந்த ஏழ்மையோடு நாம் எப்படி நம் உயரத்தை அடைகிறோம் என்பதிலே தான் வெற்றி இருக்கிறது. அதை நாம் மனதில் வைத்து செயல்பட வேண்டும். ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அபு யூசுப்னு ஒரு பெரிய இமாம் இருந்தாங்க. ஹனஃபி மதுஹபுல அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரொம்ப பிரபல்யமானவங்க. அவங்களுடைய கருத்துக்களை கிதாபுகள்ல அதிகமா பதிவு செய்வாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி சொல்லும் போது இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க ஆரம்ப காலத்துல ரொம்ப ஏழையா இருந்தாங்க. ரொம்ப சாப்பிடுறதுக்கு கூட எந்த வழியும் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க பஜாருக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட பெரிய இமாம் இருந்தாங்க. பெரிய இமாம் அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாடம் நடத்தக்கூடிய அந்த சபையில அபு யூசுப் உட்கார்ந்துட்டு ஃபுல் நாளும் அங்கேயே கழிச்சுட்டு வந்துட்டார். கடைக்கு வேலைக்கு போறதுக்காக போனவங்க, அவங்க அங்க கல்வியை படிச்சு கொடுக்குற அந்த விதத்துல அந்த ஈர்க்கப்பட்டு அந்த சபையிலேயே அவங்க உட்கார்ந்து அந்த நாள் முழுக்கவும் படிச்சுட்டே வந்துட்டாங்க. இதே மாதிரி அவங்களும் அபு ஹனீஃபா அவங்களும் அபு யூசுப் அவங்களும் ரொம்ப கல்வியில 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. ஆசிரியர் மாணவங்க ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இவங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும், அவங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இத மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இது அவங்களுடைய தந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அபு யூசுப் வேலைக்கு போகிறதுக்கு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா, அவர் வேலைக்கு போகாம அங்க போய் உட்கார்ந்து அபு ஹனீஃபா கிட்ட உட்கார்ந்து அவங்க பாடம் படிக்கிறாரு, ஏழையான பையன் அவர் இத மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்களுடைய தந்தை கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க.
உடனே அபு யூசுப் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே தந்தையை கூப்பிட்டாராம். அபு ஹனீஃபா அவங்க பாடம் நடத்துறாங்க, கல்வியை படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பெரிய ஜவுளி கடை வியாபாரி. அவங்க இடத்துல காசு பணங்கள் அதிகமா இருக்கு. அவங்க படிக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு நிறைய சொத்துகள், காசு பணங்கள் இருக்கிறது. ஆனால் நீ அப்படியா? நீ கல்வி படிக்க போகணும்னு என்ன நினைக்கிறாயே? நீ அப்படியா? உன்னிடத்துல அவ்வாறு எதுவும் இல்லையே. நீயே ஒரு ஏழையான மகனாக இருக்கிறாயே. நீ இவ்வாறு செய்யலாமா என்று தந்தை சொன்ன உடனே அபு யூசுப்புக்கும் அவங்க மனசுல தோணுச்சு, ஆமா நம்மளும் கஷ்டப்படுறோம், நம்ம எப்படி போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லி, ஏழைகளுக்கு இந்த கல்வி என்பது ஒரு எட்டாத கனிதானே அப்படி மனசுலயே பேசிக்கிட்டு அவங்க கொஞ்ச நாளைக்கு பாடத்துக்கே போகலையா. உடனே அபு ஹனீஃபா அவங்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அபு யூசுஃப காணுமே, ரொம்ப நாள் அவர் பாடத்துக்கு வரலையே அப்படின்னோடனே அங்க உள்ள மாணவர்கள் எல்லாம் சொன்னாங்களா, அவங்க வாப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அவரு படிக்காம வேலைக்கு போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ன அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க அபு யூசுஃப தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போனாங்களாம். வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு பை நிறைய தங்க காசுகளை எடுத்து வச்சு கொடுத்தாங்களாம். பை நிறைய தங்க காசுகளை கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு சொன்னாங்களாம், நீங்க ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்து பாடம் படிக்கணும். இதுல இருந்து ஒரு நாணயத்தை அந்த இரவுல உங்க வாப்பா கிட்ட இந்த நாளுடைய சம்பளம் அப்படின்னு சொல்லி இந்த நாணயத்தை எடுத்து கொடுத்துருங்க. நீங்க இதே மாதிரியே பண்ணுங்க. எப்போ இந்த தங்க நாணயங்கள் காலி ஆகுதோ அப்ப என்கிட்ட வந்து ஒரு பைய வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வரலாறை எழுதக்கூடிய நிகழ்வு எழுதக்கூடிய அவர்கள் சொல்றாங்க, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மௌத்தா போற வரைக்கும் அந்த தங்க இதுல இருந்து குறையவே இல்லைங்க. அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு அதுல இருந்துச்சாம். கொடுத்துட்டு சொன்னாங்களாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அபு யூசுப் கிட்ட, அபு யூசுஃபே, நீங்கள் வேலைக்கு இவ்வாறு நீங்கள் கூலி வேலை செய்வதற்கு நீங்கள் இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களை பற்றி நான் அறிவேன். நீங்கள் யார் தெரியுமா? அரசர்களுக்கு இடத்துலெல்லாம் உட்கார்ந்து நீங்க பெரிய உணவு சாப்பிட வேண்டிய பெரிய அரசர்களோடு நீங்க உட்கார்ந்து மார்க்க அந்த விஷயங்களை பரிமாறக்கூடிய அளவிற்கு உண்டான பெரிய கல்வி ஞானம் உங்களிடத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அதனால் நீங்க என்னிடத்தில் நீங்கள் கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவங்க கல்வியை பாராட்டு சொன்னாங்க. உடனே நாட்கள் சுழண்டு கொண்டே போனது. பெரிய காலியாக அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆனாங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய நீதிபதி. எல்லா சட்ட திட்டங்களையும் அபு யூசுஃபை கேட்டுதான் அந்த அந்த ஆட்சியாளர்கள் அதை பாஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பெரிய காலியாக இருந்தாங்க. ஒரு தடவை ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்க அவங்களுடைய இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த விருந்து கொடுத்திருந்தாங்க. பெரிய காளி அவங்க பெரிய நீதிபதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுப்போம்னு சொல்லி விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அபு யூசுப் அவங்க அழுவ ஆரம்பிச்சுட்டாங்களாம். உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு மனசுல ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. இன்னும் எதுவும் சாப்பாடு எதுவும் சரியில்லையா, ஒரு காரம் ஆயிடுச்சா, அதனால எதுவும் அழுகுறாங்களா என்னன்னு தெரியல, எதுக்கு அழுகுறாங்க, நம்ம விருந்துல எதுவும் தப்பாயிடுச்சான்னு தெரியலையேன்னு ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்டாங்க. விருந்துல ஏதாவது குறையா, ஏன் ரொம்ப அழுகுறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னவன அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், இன்னும் இல்ல, ஒருவேளை சாப்பாட்டுக்கே நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டு முடித்து விட்டு பட்டு துணி எனக்கு டிஷ்யூ பேப்பரா கொடுத்தாங்க. அந்த பட்டு துணியை எடுத்து என் வாயை துடைக்கும் அளவிற்கு என் இறைவன் என்னை உயர்வாக வைத்திருக்கிறானே, இந்த நிலையை நான் நினைத்து அழுகின்றேன். அது மட்டுமல்ல, என் ஆசிரியர் என் இடத்துல சொல்லும் போது, நீங்க பெரிய ஆளாக வருவீங்க, நீங்க பெரிய நீதிபதிகளோடெல்லாம் அரசர்களோடெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவீங்க, அந்த அளவிற்கு நீங்க உயர்ந்தவர்களாக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னாங்க. அந்த வார்த்தை இன்று பலித்து விட்டது என்று சொன்னார். ஆனால் வாழ்க்கையில நம்ம குறைபாடுகளை ஏழைகாக இருக்கிறோம் என்பதற்காக வருத்தப்படாதீர்கள். இன்று இல்லை என்றாலும் என்றேனும் ஒரு நாள் நாம் வளர்ந்தே தீருவோம். நமக்கு இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக தருவான். அதற்காக ஏழையாக வைத்து விட்டானே என் ரப்பு என்னை எப்படி ஆக்கிட்டானே என்று குறை சொல்லாதீர்கள். ரப்பு எதை செய்தாலும் அதில் ஒரு காரணம். ரப்பு எதை செய்தாலும் அதில் ஒரு ஹிக்மத் இருக்கும். நம்மளுடைய அறிவுக்கு அது வழங்க, நம்முடைய அறிவுக்கு அது எட்டாது. ஆனால் ஏழ்மையா இருக்கிறோமேன்னு கவலைப்படக்கூடாது. ரப்பு எதை தந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ்
நம்மை பொருந்தி கொண்டவர்களுடைய லிஸ்டிலே அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இறைவனை நாம் பொருந்தி கொண்டவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. மேலும் எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வறுமையினுடைய பிடியிலிருந்து அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாத்து ஒரு சுபிட்சமான அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.